எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புனிதர் யாருன்னா, புனிதர் ஜெர்மானுஸ் அப்படிங்கிறவங்க தான். இவங்க 1000 இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க இறந்தது பிறகு இவங்களை ஒரு புனிதராக அங்கீகரிச்சிருக்காங்க. அதோட இவங்க வாழ்ந்த நாட்களிலே அவங்க இருந்த பிரான்ஸ் நாடு முழுவதுமாக இவங்களை ஒரு புனிதராக தான் பார்த்துருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றும் கடவுளை பிரதிபலிக்கிற விதமாக சொல்லொன்றும் செயல் ஒன்றுமா இல்லாமல் தன்னை என்னெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் எப்படி இறைவனுடைய மக்களுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதுல இந்த புனிதர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்களாம். சொல்லப்போனால் இவங்க தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்தே நிறைய கடவுளுடைய விஷயங்களை படிக்கணும், அதை தனக்குள்ளாக மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுலே இவர் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்களாம். அதனாலவே இவங்க 540வது புனிதராக இவங்க என்ன பண்ணாங்களாம், அங்கீகரிக்கப்பட்டாங்களாம். ஸோ அந்த நேரத்தில் தான் பாருங்களேன், இவங்க வாழ்ந்து வந்த இடத்துல ஒரு அரச குடும்பத்துக்கு ஆலோசகராக ஆகக்கூடிய ஒரு நிலையை இவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படியே ஆலோசகராக இருக்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயமா அந்த நாட்களில். ஆனாலும் இந்த புனிதர் அந்த நேரத்துலையும் ஒரு தாழ்ச்சியாக அதுவரையிலும் அவர் என்ன பணி கடவுளுக்காக செய்துட்டு இருந்தாரோ அதை கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டு இருந்தாராம். அந்த தாழ்ச்சியும் கூட அவரை எல்லாருடைய பார்வையிலையும் அவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு புனிதராக தான் அந்த மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே காரணமாக இருந்ததாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இவர் மறைவுரை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சால் பல ஊர்களில் இருந்தும் இவருடைய மறைவுரையை கேட்கறதுக்கு கண்டிப்பாக அதில் தனக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல மக்களும் ரொம்பவே ஆர்வமாக எவ்வளோ நேரம்னாலும் காத்திருந்து அவருடைய மறைவுரையை கேட்பாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருடைய இறப்பிற்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாராம், அவருடைய பெட்டில் 28 அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பெட்டில் அதை எழுதி வச்சுருந்தாராம். யாருக்கும் அது ஒன்றுமே புரியல, எதுக்கு அவர் அதை எழுதி வச்சுருக்காருன்னு. அப்புறம் கரெக்டாக அந்த 28ஆம் தேதி வரும்போது தான் அன்னைக்கு அவர் இறந்து போக உண்மையிலேயே அவருடைய இறப்பினால தான் அவர் முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்காரு, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு வெளிப்படுத்துதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்ம கூட இருந்திருக்காரு, அவர் மாபெரும் புனிதர் அப்படிங்கிறத அப்போது அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஸோ இவரை பற்றின இவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்று பார்க்கும்போது அந்த மக்கள் இவர் வாழ்ந்த போதே இவருக்கு ஒரு பேராலயம் இவருடைய நேம்னால் என்ன பண்ணியிருக்காங்க, கெட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடிச்சிருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க நம்ம நிறைய கடவுளோட ஆசீர்வாதங்களை பெற்றுட்ருப்போமா இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் அறியாமையில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க கடவுளுக்கு விரோதமாக. ஏன் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரலாம் தானே. ஸோ இந்த புனிதரை போல் அப்படி ஒரு எஃபர்ட் நம்ம எடுப்போம். அந்த எஃபர்ட் கண்டிப்பாக நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு சேர்க்கும். ஸோ இந்த நாள்லேயும் அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த புனித ஜெர்மானுஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரை குறித்து தியானித்து நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவோம். பாய் பாய்.